ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன் அன்பான சாயப்பாவுக்கு முன்னால் இருக்கும் இந்த வெற்றிலை குங்குமத்தை நீ தொட்டு விட்டாயல்லவா? அந்த பிரம்மன் உனக்கு எழுதிய தலையெழுத்தை உன் சாயப்பா நான் மாற்றி அமைக்கிறேன். கிரகங்களால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் எனக்கு உண்டு. நீ நம்பிக்கையோடு இந்த வெற்றிலை குங்குமத்தை தொட்டு என்னை காண வந்திருக்கிறாய். நான் எப்படி உன்னை கைவிடுவேன் என் தங்கமே? வாழ்க்கையில் உனது போராட்டங்கள், அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி நீ இன்று நிற்கும் இடத்தை சற்று யோசித்துப்பார். இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த ஒரு இடத்திற்கு செல்ல முடியாதா? உன் மனதில் முடியும், எல்லாம் சாதிக்க முடியும் என்ற கோட்பாடு இருந்தாலும் மன அளவில் தளர்ந்து பயந்து போயிருக்கிறாய். அதை தூர எறி, எல்லாம் உன்னை வந்து சேரும். உன் இப்போதைய நேரம், கஷ்ட காலத்தின் விளிம்பை நீ எட்டிவிட்டாய். அந்த இடத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் நீ எவ்வளவு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்துப்பார். நிச்சயம் நீ வெளியில் வருவாய். உன்னுடைய மனதைரியம் எத்தகையது? அதற்கு முன்னால் எல்லாம் தூசி போன்றது. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா நான் ஏற்றுவேன். உன் அன்பின் ஆழத்தையும், உன் பக்தியின் தூய்மையையும், உன் பலத்தையும், உன்னுடைய விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நன்கு அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்காகவும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இன்று உன் சாய் தேவாயிருக்கிறேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ வெளியே சொல்ல முடியாத சில துயரங்கள் நீ உனக்குள்ளே கொண்டு இருக்கிறாய். உன் கண்ணீரை மறைத்து கொண்டு நீ மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறாய். என் முன்னே நீ அமர்ந்து கண்ணீர் வடித்ததை மற்றவர்கள் பார்த்திராமல் நீ மறைந்து கொண்டாய். கவலைப்படாதே என் தங்கமே. நான் உன் கண்ணீருக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு நிச்சயம் உணர்த்துவேன். உன் நிலையை உயர்த்துவேன். நீ என் பிள்ளை. சிருஷ்டியில் பசியில்லாத ஜீவனோ உயிரினமோ இருக்காது. பசி என்பது மிகவும் கொடுமையானது. ஜீவன் தனது பசியை தணித்து கொள்வதற்கு வாயினால் கேட்கும். பசியை தணித்து கொள்ள முடியும். ஆனால் வாயில்லாத பிராணிகளின் விஷயத்தை நினைத்துப்பார். பூர்வ ஜென்ம கர்மவசத்தால் அது நாயாகவோ பூனையாகவோ பிறப்பெடுக்கிறது. அது தன் வாயினால் பசியையோ துன்பத்தையோ தெரிவிக்க முடியாது. ஜீவனானாலும் பிராணியானாலும் ஒருவருக்கு ஒருவர் கடன்பட்டு இருந்தால் மட்டுமே ஒருவர் அருகில் மற்றொரு ஜீவன் சேர முடியும். அப்போது அவற்றை சீ என்று விரட்டாதே. வார்த்தைகளால் மனிதர்களையோ ஜீவராசிகளையோ அடித்தோ அல்லது இம்சிப்பதால் எனக்கு மிகவும் வருத்தம் ஏற்படும். உயிரினங்களின் மீது தயையில்லாது செய்யும் எந்த செயலும் எனக்கு மகிழ்ச்சியை தராது. அன்னதான விஷயத்தில் தராதாரத்தை பார்க்காதே. பசியின் கொடுமை யாருக்காயிருந்தாலும் ஒன்றுதான். பிராணிகள் ஆனந்தமாக இருந்தால்தான் எனக்கு ஆனந்தம் ஏற்படும். மண் தட்டில் உயிரினங்களுக்கு வைக்கப்படும் ஒரு கவளம் உணவு எனக்கு தங்கத்தட்டில் வைத்தது போல ஆகும். அவற்றின் பசியை தணிப்பதோ என் பசியை தீர்ப்பதோ இரண்டும் ஒன்றுதான். அப்படி செய்தால் நிச்சயம் உனக்கு சுபம் ஏற்படும் என் தங்கமே. கவலைகளை மறந்து என் அருகில் வா. என்னையே தியானி. என் மீதே மனதை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாக பார்த்து கொண்டிரு. வானமே உன் மீது விழுந்தாலும் நீ கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை? நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் மச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கிறாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் குழந்தையே. மனம் தூய்மையாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவையிருக்காது. கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது. எதிலும் அளவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காது தானே? எதுவும் நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரம் கிடையாது. காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே. கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது. காலம் யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை. எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை பார்.
ஓடிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்வின் இன்று என்ற பொக்கிஷம் இப்போது உன் கைகளில் உள்ளது. அதை வாழ்ந்து தீர்த்துவிடு. உண்மையை பேசு. பிறருக்கு தீமை செய்யும் உண்மையை பேசாதே. பிறருக்கு எது நன்மையோ அதையே பேசு. பிறரை இனிமைப்படுத்த பொய் பேசாதே. இதுதான் தர்மம். நிச்சயமற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம். அது நம்மை பிரம்மாண்டமான நம் குணத்தை செம்மைப்படுத்துகிறது. நம் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. அதை தழுவிக்கொள். நம்மையோ அல்லது நமது திறமைகளையோ குறைத்து மதிப்பிடாதே. பிழைகள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும் படிக்கற்கள். வேதனையையும் துன்பத்தையும் வெல்லும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது. உயிரோடு இருப்பதன் அர்த்தம் அதுதான். நம் வாழ்க்கையில் விஷயங்கள் சேராத போது கழிக்கத் தொடங்கு. உன் தற்போதைய வாழ்க்கையிலும் அதற்கு அப்பாலும் தெய்வீக பிரசன்னத்தால் ஆசிர்வதிக்கப்படு. நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே. இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உன் பாதையில் நீ உறுதியாக போ. உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல். நிச்சயம் அது முடியும். காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல, நான். வாழ்க்கையை வெறுக்க உனக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் உன்னிடம் இருக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற இறைவனிடம் உள்ள நம்பிக்கை மட்டும்தான். என் தங்கமே, வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வெற்றி தோல்வியாக ஒப்பிட்டு பார்க்காதே. வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் முழுதாக வாழ பழகு. வெற்றி என்பது தானாக வந்து சேர்ந்து கொள்ளும். வாழ்வதற்காக பிறவி எடுத்து வந்துள்ளாய். முழு மனதோடு நாட்களை வாழ்ந்து கடமைகளை செய்து கொண்டு வா. கவலைகள் பிரச்சனைகள் வரும் என்பதற்காக வாழ்க்கையை வாழாமல் தவிர்க்க முடியாது பிள்ளையே. உன் மனம் எதையாவது ஒப்பிட்டு பார்த்து உனக்கு வேற்றுமையை காட்டும். ஆனால் உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எந்த துன்பமும் வராது. நேர்மறை எண்ணங்களை ஒருபோதும் கைவிடாதே. நல்லதே நடக்கும். உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே குழந்தையே. உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது. உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள். என்னை பற்றிய எண்ணங்களில் உன் மனம் நிலையாக இருக்க வேண்டும். எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும். இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என்று நீ தவித்து கொண்டு இருக்கிற விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும். பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது. இவ்விதமாக இழுத்து கொண்டே போவது நன்று அல்ல என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய். அது இதோ நிறைவுக்கு வருகிறது. நான் அடிக்கடி கூறும் 2 பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். அது உன்னை இன்றும் பாதுகாக்கும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 பைசாக்கள். பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல, அமைதியாக இருப்பதும் அல்ல. விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்து கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர். என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து உன்னிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள். அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய். இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். தன்னம்பிக்கை வளர 2 விஷயங்கள் மட்டும்தான் தேவை. தைரியம் அதில் முதலாவது. இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும். அஞ்சாமை, வாழ்வு, அச்சம், மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா? துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா? அதனால் முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள். அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும். அடுத்து, சுயநலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும். சுகமும் துக்கமும் உன்னை நெருங்காது. தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே பக்குவப்பட்டு கொள்ளும். தோல்வி என நினைத்து கொண்டு காலத்தை கடத்தாதே. இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது. ஆம் குழந்தையே, நீ ஜெயிக்கப் போகிறாய். அதுவும் என் ஆசையோடு நீ ஜெயிக்கப் போகிறாய்.
சந்தோஷப்படு. உன் விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கிறாய். உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தியடையாமல் இருக்கும் நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியோடு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய். கண்மணியே, என் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் இருக்கிறது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்கொண்டே இரு. சிருஷ்டியின் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் நீ போ. கிட்டவோ எட்டவோ 7 கடல் தாண்டியோ நீ செல். என் பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை எல்லையறியாதது. அதனால் கவலையின்றி நீ எங்கும் செல்லலாம். நீ செல்லும் இடத்திற்கு உனக்கு முன்பாகவே சென்று நான் உனக்கு அங்கு அருள் செய்ய காத்திருப்பேன். கொஞ்சம் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடு. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய பல நற்காரியங்கள் உள்ளது. எல்லாவற்றையும் நீ செய்து முடிப்பாய். இப்போது உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. ஓய்வு நேரத்தில் எந்தவித உபகரணங்களின் துணையின்றி நீ மட்டும் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து உனக்குள் வரும் எண்ணங்களை ஒரு 3ஆம் மனிதன் போல வேடிக்கை பார். எந்த எண்ணத்திற்கும் எதிர்வினை ஆற்றாமல் அவற்றை அமைதியாக கடக்கவிடு. உன்னை அச்சுறுத்தும் எண்ணங்கள் குறையும். உன்னால் முடியாது என்று நீ நினைத்த செயல்களையும் என் அருளால் நீ செய்து முடிப்பாய். நன்மைகள் நடப்பது நிச்சயம் தொடரும். வாழ்க்கை பாதையில் தன் இருப்பை நிலைநிறுத்தி கொள்ள வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கும் மனித சக்திகளின் தன்மை மகா தத்துவமாகாமல் தவிப்பது ஏன் தெரியுமா? நாம் எதை யாருக்காக செய்கின்றோம் என்ற விழிப்புணர்வு இல்லாமைத்தான். மனித மனம் அனைத்தும் வேகமாக நடக்க வேண்டும் என்று ஏங்குகிறது. எழுவது முதல் படுப்பது வரை நாம் உருவாக்கியுள்ள தன்மைகளுக்காக வேகமாக ஓடுகின்றோம். ஓடாமல் நின்றுவிட்டால் தோற்றுவிடுவோமோ என்ற அச்சம். இந்த அச்சத்தின் உச்சம் நம்மை சுற்றி பல இன்னல்களை உருவாக்கி அதற்குள் உன்னை சிக்க வைத்து வேடிக்கை காட்டுகிறது. இந்த வேடிக்கைதான் பல வாடிக்கையாளர்களை உருவாக்கி உயிர்ப்போடு மக்கள் உலவுவது போல மாயையை ஏற்படுத்தியுள்ளது என்பதை உணர்ந்திடத்தான் முடியுமா? எவ்வாறு இக வாழ்க்கையில் வேகமாக ஓடுகின்றனரோ அதே தன்மையை ஜெகத்தை அடைவதற்கு கையாண்டால் உச்சிக்குழி தரிசனம் கிட்ட முடியும் அல்லவா? அது எட்டா தொலைவில்தானே செல்லும். மனிதனுக்குள் எழுந்த இந்த வேகத்தீயை தணிக்க துரித ஆன்மீகம் கடைவிரித்து காத்து கொண்டு இருக்கிறது. இங்கே வந்தால் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும். குறிப்பிட்ட நாளுக்குள் நீ உன் உயர் ஞானத்தை அடைந்திட முடியும். நெற்றிக்கண்ணை திறந்து முக்காலம் அறியும் ரகசியத்தை கற்றுக்கொள் என்று அழைப்பு உன் ஒவ்வொருவரையும் நோக்கி குவிந்திருக்கும். எதை தின்றால் நாம் பித்தம் தெளியும் என்ற எண்ணத்தில் ஓடுபவர்களுக்கு அனைத்தும் சிறப்பானதே. ஆனால் ஆத்ம தரிசனத்தின் ஆணிவேர் எங்கிருக்கிறது தெரியுமா? எவ்விடத்தில் ஓட்டத்தை துவங்கினாயோ அங்கே மறைப்பொருளாக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு முறை திரும்பி பார்த்தாலே அதுவே தன்னை உனக்கு காட்டும். 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உன் உடல், மனம், புத்தி எப்படி இயங்குகிறது? அது நலமாக இருக்கிறதா? அந்த கணம் நாம் உயிர்ப்போடு குடும்ப சூழலை அணைத்திருக்கின்றோமா என்பதை உணர்வது அவசியமாகின்றது. அவசியமானதை வசியமாக்கும் தந்திரம் இந்த மனித எந்திரத்திற்கு மட்டுமே உண்டு. நாம் எதிர்பார்த்து பக்தி செய்கின்றோம். அதனால் வேண்டுதல்கள் பலவேளை நிறைவேறாமல் போகும். அந்த நேரத்தில் இதுவரை வேண்டி பக்தி செய்து வந்ததை கைவிடுகிறோம். இது மேலும் துன்பத்தையே கொண்டு வரும். இதை சரி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஞானிகளின் பாதங்களை பிடித்துக்கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என சரணடைந்து விட வேண்டும். நமக்காக அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள். அது தவிர அவர்களே மண்ணில் இறங்கி வந்த இறைவனாக இருப்பதால் உடனடியாக வேண்டுதல்களுக்கு உருகி பதிலளிப்பார்கள். அப்படிப்பட்ட ஞானியை நான் எங்கு போய் தேடுவது என கேட்க வேண்டாம். நம்முடனே இருக்கின்றார் நம் சாய் அப்பா. அவரது பாதங்களை முழுமையாக பிடித்துக்கொண்டு சரணடைந்து விடுங்கள். பிறகு அனைத்தும் சாத்தியமாவதை நடைமுறையில் நீங்களே உணர்வீர்கள். பக்தர்கள் பாபாவின் சன்னிதானத்தில் மட்டுமல்ல, நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் கண்களை மூடினாலே புன்னகைத்த பாபாவின் திருவுருவம் மனக்கண்ணில் தோன்றும். பாபாவே தெய்வம் என்ற திடமான நம்பிக்கை கொண்ட சாய் பக்தர்கள் எண்ணற்றவர்கள். அவர்கள் நிகழ்வுலகிலும் கனவுலகிலும் சாய் பகவானின் பூரண தரிசனத்தை கண்டு மேலும் மேலும் சாய் பகவானோடு ஒன்றிவிட்டார்கள். பணம், புகழ், செல்வாக்கு கொடுக்காத திருப்தியை சாயியுடன் இருப்பதை உணரும்போது கிடைத்து விடுகிறது. இத்தகைய தருணத்தை கொண்ட பக்தர்கள் பாக்கியசாலிகள். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும்
வேறு யாராவது அனுபவித்து கொண்டு இருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். தர்மங்களில் தலையாயது உதவியாகும். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்படாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்துவிடுமோ, இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய். ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே எதற்காகவும் கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு. தினம் தினம் வகை வகையாய் பச்சனங்களும் பாலும் பழங்களும் பாபாவின் காலடியில் பரப்பி பாபா யாருடைய நிவேதனத்தை சுவைப்பார் என்று மக்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்க அத்தனையையும் தன் புறங்கையால் ஒதுக்கிவிட்டு தன் பழைய தகர டப்பாவை எடுத்துக்கொண்டு தினமும் 5 வீடுகளில் யாசகம் செய்து அந்த உணவையே பெரிதும் விரும்பி உண்டவர் நம் சாய் மகராஜ். ஆசை என்ற அகப்பையில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற குரங்காகிய மனதுடைய நம்மால் இதை பின்பற்ற முடியுமா? ஒரு நாளும் முடியாது. நம் சாயப்பா நினைத்தால் அனைத்தும் முடியும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.